ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணல, மக்கடிச்சுட்டு போயிட்டேன். அதனால் எக்ஸாமில் கான்ஃபிடென்ட்டாக இல்லை. 12th முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கிறது, எந்த கரியர் பாத் சூஸ் பண்ணுறதுன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் லாஸ்ட் மினிட்ல படிச்சு பழகிட்டேன். ஸோ என்னால் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை கிராக்கே பண்ண முடியும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக டியூஷன் போயிட்டு வரதுலையே டைம் ஓடிடுறது. பார்த்தா படிக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனால் மார்க் வரது இல்லையே. ஆன்லைன் கிளாஸில் இங்கிலீஷ் ஹிந்தின்னு மாற்றி மாற்றி எடுக்கிறாங்க, சரியாவே புரிய மாட்டேங்குது. எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் புக்கே எடுக்கிறானுங்க, ஆனா படிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்கு. இந்த அல்ஜிப்ரா, டிஃபரன்சியேஷன், இன்டெகிரேஷன் இதெல்லாம் என்ன, எதுக்கு படிக்கிறோன்னே தெரியல. இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சு நீட் கிராக் பண்ண முடியுமா? 10th நல்ல மார்க்கு, ஆனால் ப்ளஸ் 2ல கம்மியாயிருச்சே. எல்லா சாப்டர்ஸ்லையும் சாய்ஸ் வச்சு படிச்சா எப்படி 90% மார்க் வரும்? இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் நம்ம 100 லேர்னிங் ஆப். 9th to 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி சப்ஜெக்ட்ஸ்க்கு டெய்லி லைவ் கிளாஸஸ் அண்ட் டாபிக் வைஸ் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ், இதெல்லாமே தமிழ்நாட்டில் இருக்க பெஸ்ட் தமிழ் ஸ்பீக்கிங் ஃபேக்கல்ட்டியோட சேர்ந்து படிக்கலாம். ஒரு ஸ்டூடெண்டா நம்ம எல்லாருமே இந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஆனா இனி நம்ம எல்லாருமே டாப்பர்ஸ் தான். வாங்க படிக்கலாம் நம்ம 100 லேர்னிங்ல. Hey everyone, welcome to 100 Learning Together. நான் உங்களுடைய யாழினியன் சார். ஸோ இப்போது நாளைக்கு நமக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நிறைய பேருக்கு இப்போவே கொஞ்சம் நர்வஸாக இருக்கும் இல்லையா? நாளைக்கு ப்ராக்டிக்கல் எப்படி இருக்க போகுது, என்ன எக்ஸ்பெரிமெண்ட் வரப்போகுது, நம்ம அதை எப்படி செய்ய போகிறோம், கரெக்டாக செஞ்சுருவோமா, இந்த மாதிரி நிறையா டவுட்ஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தீர்த்து வைக்கிறதுக்கு தான் இந்த செஷன். நாளைக்கு ப்ராக்டிக்கல்ஸில் என்னென்னலாம் நீங்கள் பண்ணலாம், என்னென்னலாம் மறந்து கூட பண்ணிடக்கூடாது, டூஸ் என்ன டோன்ட்ஸ் என்ன, அதை தான் இந்த வீடியோவில் குயிக்காக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நாளைக்கு ப்ராக்டிகல்ஸ் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுப்போம். உங்களுக்கு தெரியும் இல்லையா, நாளைக்கு நீங்கள் செய்ய போகிற ப்ராக்டிகல்ஸுக்கு மொத்தமாக யூ ஹாவ் 15 மார்க்ஸ். நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய போகிறதுக்கு உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ 15 மார்க்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ இந்த 15 மார்க்ஸ் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்றத முதல்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ஓகே, நீங்கள் ஃபார்முலா எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா 2 மார்க்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ஃபார்முலா தான் கிட்டத்தட்ட த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். ஏன்னா இதான் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுத போகிறது. இதை நல்லா ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் இதுக்கு அடுத்து பண்ணுறதும் நம்மளால் கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியும். ஸோ ஃபார்முலா எழுதும் போதே யூ மேக் ஷோர் யூ டோன்ட் மேக் எனி மிஸ்டேக்ஸ். சரியா? நான் எப்படி எழுதணுன்றது எல்லாமும் உங்களுக்கு சொல்கிறேன். யூ மேக் ஷோர் யூ டோன்ட் மேக் எனி மிஸ்டேக்ஸ் சார். அதை கரெக்டாக எழுதிட்டோனாலே அடுத்து அப்படியே எல்லாமே அழகாக நம்ம மூவ் பண்ணலாம். அடுத்து ப்ரொசீஜரும் சர்க்கியூட் டயக்ராம்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அப்போ அந்த சர்க்கியூட் டயக்ராமும் ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிட்டு விச் யூ கெட் 2 மார்க்ஸ். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், ப்ரொசீஜர் கொஸ்டினில் டயக்ராம் இருக்குது இல்லை சர்க்கியூட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ட்ரா பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 3 மார்க்ஸை நீங்கள் இதிலே செக்யூர் பண்ணிவிடுவீங்க. சரியா? யூ ஹாவ் 3 மார்க்ஸ் ஃபார் தம். ஓகே, அடுத்து இப்போது ரொம்ப முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னா அப்சர்வேஷனும் கால்குலேஷனும். சரியா? இல்லை ஃபஸ்ட் அப்சர்வேஷன் மட்டும், கால்குலேஷன் பார்ட்டை கூட நம்ம பொறுமையாக போகலாம். அப்சர்வேஷன், ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் டேபிளர் காலம்ஸ் எல்லாம் ட்ரா பண்ண போகிறீங்க. சரியா? ஸோ இப்போ இந்த டேபிளர் காலம்ஸ்லாம் ட்ரா பண்ணும்போதே ஒவ்வொரு காலம்லேயும் என்ன என்டர் பண்ணணும், அதோட யூனிட் என்ன, இது எல்லாத்தையும் கவனமாக பண்ணுங்கள். அப்படி பண்ணி டேபிளர் காலம் நீங்கள் கரெக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பாருங்களேன் அதுக்கு 5 மார்க்ஸ் இருக்குது. டேபிளர் காலம் மட்டும். ஓகே, நீங்கள் வேல்யூஸ் என்டர் பண்ண போகிற டேபிளர் காலம்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டுடுறீங்க அண்ட் அதோட வேல்யூஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து அங்கே என்டர் பண்ணிடுறீங்க அப்படின்னா யூ ஹாவ் 5 மார்க்ஸ் ஃபார் இட். இதில் தான் உங்களுக்கு மார்க் இருக்கிறதுலே அதிகம். ஸோ அதனால் டேபிளர் காலம் அண்ட் அதில் என்டர் பண்ண போகிற வேல்யூஸ் இது எல்லாத்தையுமே அழகாக ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அண்ட் அதில் என்டர் பண்ணுற வேல்யூஸுக்குமே கூட ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது வச்சு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, சரி. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்குலேஷன் விச் இன்க்ளூட்ஸ் கிராஃப் ஆல்சோ. இப்போ நீங்கள் என்டர் பண்ண அப்சர்வேஷன்லாம் வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், கால்குலேஷன்ஸ் பண்ண போகிறோம் இல்லையா? அப்போ அந்த கால்குலேஷன் அண்ட் அந்த கால்குலேஷனில் வர ஆன்சர் வச்சு நம்ம என்ன செய்யணும், ஒரு சில இடத்துல கிராஃப் எல்லாம் ட்ரா பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎன் ஜங்ஷன் செனர் டயோட்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கெல்லாம் கிராஃப் போடுவோம் இல்லையா, ரிவர்ஸ் பயாஸ், ஃபார்வர்ட் பயாஸ், கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு. ஸோ அந்த மாதிரி கிராஃப் இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 மார்க்ஸ். கிராஃப் இல்லைன்னா ஓகே, ஆனால் கிராஃப் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கிராஃபை போடுங்க. அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு 4 மார்க்ஸ் அதுக்கு அலாட் ஆகிருக்கும். அண்ட் ஃபைனலாக ரிசல்ட், உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ கண்டிப்பாக அது ஒரு லைன் எடுத்து எழுதணும், அப்படியே கொடுத்துடக்கூடாது. ஃபைனலாக ரிசல்ட். ஸோ ரிசல்ட்டுக்கு யூ ஹாவ் 1 மார்க். ஸோ மொத்தமாக உங்களுக்கு 15 மார்க்ஸ் இப்படி தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. சரியா? ஸோ
இப்போது நாளைக்கு வந்து உங்கள் கையில் வந்து நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துட்டீங்க, உங்களுக்கு என்ன ப்ராக்டிக்கல் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்றத தெரிஞ்சிடுச்சு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஃபஸ்ட் ஓகே டூஸ் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத பார்த்துரும். சரியா? ஏன்னா இப்போ உங்களுக்கு மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் தெரியும் இல்லையா? ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு ரைட் த எய்ம். அண்ட் இந்த எய்ம் பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை, ஏன்னா இது ஆல்ரெடி கொஸ்டின் பேப்பரில் இருக்க போகுது இல்லையா? இட்ஸ் ஆல்ரெடி கோயிங் டு பி தேர். அதை பார்த்து தான் இங்கே எழுத போகிறீங்க. அண்ட் அதுக்கு அடுத்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்கு என்னென்ன அப்பேரட்டஸ்லாம் வேணும், இந்த அப்பேரட்டஸ் ரெக்வயர்ட். இந்த அப்பேரட்டஸும் உங்கள் கண்ணு முன்னாடியே தான் இருக்க போகுது. சரியா? ஸோ எய்ம், அப்பேரட்டஸ் ரெக்வயர்ட், இது ரெண்டுத்தையும் எடுத்து அழகாக எழுதுருங்க. ஆனால் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு நோ மார்க்ஸ். நமக்கு மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்சுவலாக ஃபார்முலாஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எய்ம் அண்ட் அப்பேரட்டஸ் ரெக்வயர்டுக்கு வந்து தேர் ஆர் நோ மார்க்ஸ். ஸோ சில பேருக்கு வந்து ஆக்சுவலாக இதை வந்து ஸ்கூல்லேயே வந்து எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்லிடலாம், ஃபார்முலாலேருந்தே எழுத சொல்லலாம். சில பேருக்கு எழுத சொல்லுவாங்க, எழுத சொன்னாலும் பிரச்சனை இல்லை. எய்ம் கொஸ்டின் பேப்பரில் இருக்கும் போது அப்பேரட்டஸ் ரெக்வயர்டு உங்கள் எதிரே எல்லா அப்பேரட்டஸும் இருக்கும், நீங்கள் அதை பார்த்து எழுதுனா போதும். ஸோ யூ டோன்ட் நீட் டு ஒரி அபவுட் தட். ஃபார்முலா விச் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங் இல்லையா? ஏன்னா ஃபார்முலாக்கு எத்தனை மார்க் இருக்குது? 2 மார்க்ஸ் இருக்குது. இன்னொன்று, இதை ஃபஸ்ட்டு கரெக்டாக எழுதணும். இதை எழுதுனா தான் அடுத்தடுத்து வர விஷயங்களையும் நம்ம கரெக்டாக பண்ணுவோம், கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். நிறைய பேர் எங்கே ஸ்ட்ரகிள் ஆவீங்க அப்படின்னா நல்லா தெரியும், ஆனால் ஃபார்முலா வந்து மறந்துடுவீங்க. சரியா? ஸோ யூ மேக் ஷுர் 1க்கு 10 வாட்டி ஒவ்வொரு ஃபார்முலாவையும் நீங்கள் எழுதி பாருங்கள். இந்த எழுதி பார்க்கறதுனா எப்படி எழுதி பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் பிரிசம் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ என்ன ஃபார்முலா எழுதுங்க? மியூ இஸ் ஈக்குவல் டு சைன் a plus d divided by 2 divided by sin a by 2. இப்படி ஃபார்முலா மட்டும் எழுதிட்டு விட்டணுமா? ஆஹா, விடக்கூடாது. என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் இதில் அடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணி ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். மியூனா இங்கே என்ன? மியூ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். எதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்? ஆஃப் பிரிசம். இப்படி எல்லாத்தையும் அழகாக ஃபுல்லாக எழுதணும். ஏனா என்ன? ஏனா ஆங்கிள் ஆஃப் பிரிசம். சரி, அடுத்து வந்து இங்கே டி அப்படின்னா என்ன? டினா ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன் இல்லையா? ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன் ஆஃப் எதோடது? ஆஃப் பிரிசம். இந்த மாதிரி ஃபார்முலாவில் இருக்க ஒவ்வொரு டேர்மையும் யூ மேக் ஷுர் எக்ஸ்பேண்ட் அண்ட் ரைட் இட். இங்கே வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணுறோம், அதனால யூனிட் கிடையாது. ஸோ இப்போ ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்லாம் கால்குலேட் பண்ணுறோம், அதை ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அதுக்கான யூனிட்டும் எழுதணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம்ஸ்னா அப்போ ஹோம் அப்படின்னு போடணும், அந்த யூனிட்லாம் கரெக்டாக போடணும். ஸோ ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு கரெக்டாக எழுதி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க. சரியா? அடுத்து டயக்ராம். ஓகே, சப்போஸ் நம்ம இங்கே வந்து ஒரு சர்க்கியூட் டயக்ராம் இருக்குது, ஓகே, இல்லை மினிமம் டிவியேஷன் ஆஃப் ப்ரெசன்ட் கண்டிஷனே இருக்குது அப்படின்னா அப்போ அது அழகாக ஒரு டயக்ராமாக பண்ணணும். அண்ட் டயக்ராம் ப்ரொசீஜர். ஓகே, இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நமக்கு வந்து எத்தனை மார்க்ஸ் இருக்குது? 3 மார்க்ஸ் இருக்குது. சரியா? இந்த ப்ரொசீஜர் வந்து எஸ் நிறைய பேர் வந்து கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுவீங்க, ஏன்னா புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ப்ரொசீஜரை ஆக்சுவலாக நீங்கள் ஷார்ட் பண்ணி எழுதலாம். கம்ப்ளீட்டாக அப்படியே தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் ஓன் வேர்ட்ஸில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அதை ஷார்ட் பண்ணி எழுதலாம். ஸோ நோ வரிஸ். ஸோ இதை அழகாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள், அதான் முக்கியமான விஷயம். சரியா? நீங்கள் டயக்ராமையும் வந்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பென்லலாம் வரையாதீங்க. சரியா? யூ மேக் ஷுர் யூ டோன்ட் ட்ரா த டயக்ராம் வித் பென்ஸ். அழகாக பென்சில் ஸ்கேலை யூஸ் பண்ணுங்கள் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்லாம் இருக்கிற இடத்துல. ஓகே, ரொம்பலாம் எரேஸ் பண்ணி அது மேலாம் ரைட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் யூ ஃபாலோ இட். ஓகே, அடுத்து முக்கியமான பார்ட்டுக்கு வரும். அதுதான் என்ன அப்படின்னா அப்சர்வேஷன் இல்லையா? ஸோ இந்த அப்சர்வேஷன் பார்ட்டுக்கு தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா 5 மார்க்ஸ் இருக்குது இதுக்கு மட்டும். இங்கே தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? டேபிள் காலம், அடுத்து அந்த டேபிள் காலமில் என்டர் பண்ணுற வேல்யூஸ், இந்த பார்ட். ஓகே, இது இட் கேரிஸ் 5 மார்க்ஸ் விச் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ வந்து ஃபஸ்ட்டு டயக்ராம் ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த அப்சர்வேஷன் பார்ட்டுக்கு வாங்க. பை திஸ் டைம் யூ வில் ஃபீல் வெரி கான்ஃபிடென்ட், ஏன்னா எல்லாத்தையும் அழகாக கரெக்டாக பண்ணிட்டே வந்துட்டோம். ஸோ இங்கே கான்ஃபிடென்ட்டாக அழகாக நம்ம டேபிளர் காலம்லாம் வரைஞ்சிடலாம். அகைன் டேபிளர் காலம்லாம் போடும்போது பென்சில் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, பாக்ஸ்லாம் போடும்போது பென்சில் யூஸ் பண்ணுங்கள், உள்ள பென்லேயே எழுதுங்க. வேணும்னா ஹைலைட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். சரியா? பட் அதையே வந்து பென்னில் வரையறது, ஹைலைட்டர்ஸில் வரையறது அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். யூஸ் யோர் ஓன் பென்சில். ஓகே, அடுத்து இந்த கேல்குலேஷன் பார்ட். அண்ட் கேல்குலேஷனில் வர ஆன்சரை வச்சு கிராஃப் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த கிராஃப் அண்ட் டயக்ராம். இதுக்கு எத்தனை மார்க் இருக்குது? இதுக்கு we know that there are
4 மார்க்ஸ். ஓகே, இப்போ இந்த கால்குலேஷன் பார்ட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்பர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஆஃப் பண்ணியே போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? ஈவன் இப்போ இந்த அப்சர்வேஷன் பார்ட்டுமே கூட ஓகேவா, நீங்கள் அப்சர்வ் பண்ணுற வேல்யூஸ் என்ன செய்யலாம், ரொம்ப டெசிமல்ஸில் போதா, அப்போ கால்குலேஷன் பண்ணும்போது அதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு பேச்சுக்கு. ஓகே, தேர் ஆர் சம் டஃப் வேல்யூஸ். இப்போ 0.009 நீங்கள் வந்து என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா 0.0183 வந்து நீங்கள் டிவைட் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரிலாம் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணுங்கள், இதை வந்து இன்டூ 1000 டிவைடட் பை 1000 இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ தட் இட் வில் பி சம்திங் லைக் திஸ் 9 டிவைடட் பை 18.3. இப்போ உங்களுக்கு இதை வந்து டிவைட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி யூ மேக் ஷுர் யூ ரவுண்ட் ஆஃப் தீஸ் நம்பர்ஸ். சரியா? கால்குலேஷன் பார்ட்லாம் அந்த மாதிரி போடுங்க. ரைட்? அண்ட் ஃபைனலாக வர ஆன்சருக்கான ரிசல்ட். ஓகே, இந்த ரிசல்ட்டு 1 மார்க் தான், பட் அந்த 1 மார்க்கும் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ ஃபைனலாக அழகாக ரிசல்ட் அதை எடுத்து எழுதிருங்க. சரியா? இப்போ நான் ஃபார்முலாஸை எப்படி எழுதணும்னு சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலா எழுதும்போது ஃபார்முலா எழுதிட்டு அதோடைய யூனிட் என்ன, இங்கே ஒவ்வொரு டேர்மும் என்ன, அதோடைய எக்ஸ்பேன்ஷன் கண்டிப்பாக அதை செய்யணும். இதே மாதிரி டேபிள் காலம்ஸ் இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெசிஸ்டன்ஸோடைய டேபிள் காலம் எடுத்துக்கிட்டீங்க, ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு வேல்யூ டேபிளில் என்டர் பண்ணும்போதும் இப்போ ரெசிஸ்டன்ஸா, அப்போது ரெசிஸ்டன்ஸ் ஆர் என்ன யூனிட்ல மெஷர் பண்ணும், ஓம்ஸ். அப்போ அதில் டேபிள்லையுமே அந்த யூனிட் கண்டிப்பாக நம்ம மென்ஷன் பண்ணணும். இதே வந்து பேலன்சிங் லென்த்தா, அப்போ அதை என்ன யூனிட்ல மெஷர் பண்ணுறோம், சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணுறோம். அதே மாதிரி பாருங்க, XL-உடைய வேல்யூ என்ன, X1-உடைய வேல்யூ என்ன, X2-உடைய வேல்யூ என்ன, ஹோம்ஸ்னா அப்போ எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் இல்லையா? ஸோ அதனால ரெசிஸ்டன்ஸ்னா அப்போ ஹோம்ஸ். இதே வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னா மீட்டர், சென்டிமீட்டர், அந்தந்த கரஸ்பாண்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கான யூனிட்டை கண்டிப்பாக இங்கேயுமே நீங்கள் என்டர் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தான் நம்ம மார்க்கை வந்து லூஸ் பண்ணிவிடும். அண்ட் இதில் கால்குலேட் பண்ணி ஒரு ஆன்சர் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா மேக் ஷூர் அந்த ஆன்சருக்குமே நீங்கள் அந்த யூனிட்டை மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க. சரியா? ஸோ டேபிள் ஓகே கேரிஸ் த மோஸ்ட் மார்க்ஸ் இல்லையா? டேபிளும் இந்த டேபிளில் நீங்கள் என்டர் பண்ண போகிற வேல்யூ தான் இட் கேரிஸ் மோஸ்ட் மார்க்ஸ். ஸோ அதனால் இதில் அதிக கவனமாக இருக்கணும். இட் ஹாஸ் 5 மார்க்ஸ் ரிமெம்பர். சரியா? இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், கால்குலேட்டர். உங்களுக்கே ஸ்கூல்ஸில் நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க இல்லையா, கால்குலேட்டர்ஸ் ஆர் அலவுட். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸில் எல்லாருக்குமே இதை வந்து சொல்லியிருக்காங்க, கால்குலேட்டர்ஸ் அலவுட் தான். ஸோ அதனால் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ கால்குலேஷன் வந்து ஒரு சில இடத்துல ரொம்ப டஃப்பாலாம் வருது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ரவுண்ட் ஆஃப் பண்ணி போடுங்க அப்படின்ட்டுலாம். ஸோ அந்த மாதிரி டஃப்பான கால்குலேஷன்ஸ் வரும்போது நீங்கள் கால்குலேட்டர்ஸ் யூஸ் பண்ணி கூட அதை அழகாக என்ன பண்ணிக்கலாம், கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ தேர் இஸ் நோ ஒரி. ஓகே, ஆனால் ஒரு விஷயம் இதில் என்ன அப்படின்னா, யூ மேக் ஷூர் யூ பிரிங் இன் யோர் ஓன் கால்குலேட்டர். ஓகே, உங்களோட ஓன் கால்குலேட்டரை உள்ளே எடுத்துகிட்டு போங்க. இல்லை அட்லீஸ்ட் இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ கால்குலேட்டர், சார் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து தான் நான் வாங்கி ஆகணும் அப்படின்னா, அப்போது நீங்கள் ஒரு பேட்ச் போகிறீங்கன்னா இன்னொரு பேட்ச் கிளாஸ்லேயே இருக்கும் இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்து கால்குலேட்டர்ஸை வாங்கிட்டு போயிடுங்க. அங்கே உள்ளே போயிட்டு ஓகே, உள்ளே போயிட்டு யூ டோன்ட் ஆஸ்க் கால்குலேட்டர் ஃப்ரம் சம்மன். ஓகே, அந்த மாதிரி கேட்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் அப்படி பண்ணும்போது அந்த பர்சனையும் நீங்கள் டென்ஷன் ஆகி விட்டுருவீங்க, உங்களுக்கும் பதட்டமாக இருக்கும். உங்களோட இன்டர்னல் எக்ஸாமினர் பார்த்தாலும் சரி, இல்லை எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் பார்த்தாலும் சரி, நமக்கு தான் இது கெட்ட பேராக இருக்கும். ஸோ யூ டோன்ட் நீட் டு டூ திஸ். ஓகே, அந்த மாதிரி எதுவுமே செய்யாதீங்க. யூ பி கேர்ஃபுல் வித் இட். சரியா? சரி, இப்போ வந்து டோன்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அது மாதிரி என்னென்னலாம் செய்யக்கூடாது. ஆக்சுவலாக இதை த்ரூ த வீடியோ உங்ககிட்ட சொல்லிட்டே தான் வந்தேன். இப்போ ஒரு ரிமைண்டராக திரும்ப உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல் விஷயம், டோன்ட் ஓவர் ரைட். ஓகே, ஒரு விஷயம் ஒரு ஃபார்முலா எழுதுறீங்க, ஏதோ சின்ன தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மேலேயே ஓவர் ரைட் பண்ணாதீங்க. எழுதும் போதே ஃபர்ஸ்ட் டைம் எழுதும் போதே கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கவனமாக யூ மேக் ஷூர் யூ ரைட் இட். சரியா? முடிஞ்ச அளவுக்கு ஓவர் ரைட்டிங் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் பேப்பரே வந்து நல்லா அழகாக ப்ரெசன்டபுளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது முதல் விஷயம். சரியா? அடுத்து, வேல்யூஸ் எழுதி மெமரைஸ் பண்ணாதீங்க. ஓகே, இப்போது உங்கள் ரெக்கார்டில் என்ன டேபிளர் காலமில் இருக்க வேல்யூஸ்லாம் இருக்கோ அதை அப்படியே போய் மெமரைஸ் பண்ணிவிட்டு அங்கே வாமிட் பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க. ஆக்சுவல் கால்குலேஷன்ஸ் என்னன்றது யூ டூ ப்ளீஸ் ப்ராக்டிஸ். ஓகே, ஒவ்வொரு வேல்யூவும் நீங்கள் எப்படி வருதுன்றத ஒரு வாட்டி கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு எக்ஸ்டர்னல் அதிலிருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இல்லையா? அவர் நம்மக்கிட்ட வந்து இது எப்படி பண்ணீங்க, அது எப்படி பண்ணீங்கன்னு ஹி வில் ஆஸ்க் சம் கொஸ்டின்ஸ். அப்போ நமக்கு ஆன்சர் பண்ண தெரியல அப்படின்னா அது ஒரு பேட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும். அதனால் என்ன செய்யணும், டோன்ட் மெமரைஸ் த வேல்யூஸ், லேர்ன் டு கால்குலேட் தம். எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்களே போய் அந்த இடத்துல பண்ணுங்கள். அந்த இடத்துல என்ன வேல்யூ வருதோ அதை எடுத்து டேபிளில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கால்குலேட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ கால்குலேட்டர்ஸை வச்சு அழகாக கால்குலேட் பண்ணி நீங்கள் கால்குலேஷன் பார்ட்டையும் முடிச்சிருங்க. சரியா?
ஸோ என்ன பண்ணக்கூடாது, வேல்யூஸ் எதையும் மெமரைஸ் பண்ணக்கூடாது. சரியா? அண்ட் ஃபைனலி இன்னொரு விஷயம், ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம், நிறைய பேர் ஹைலைட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுறீங்க, ஸ்கெட்ச் பென்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க. அதை ப்ளீஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ஹைலைட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். சரியா? யூ கேன் யூஸ் ஆக்சுவல் ஹைலைட்டர்ஸ், ஆனால் ஸ்கெட்சஸ் வேண்டாம். ஏன், நீங்கள் ஸ்கெட்சை போட்டு ஹைலைட் பண்ணுறேன் அப்படின்னு நல்ல பேப்பரில் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கலர்லாம் அடித்து அது பேக் சைட் திருப்பினா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லா அழகாக இருக்காது. லைக் அந்த ஹோல் நீங்கள் எழுதின அழகே வந்து அது ஸ்பாயில் பண்ணிடும். இன்னொன்று பேப்பரையுமே அது ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ யூ மேக் ஷூர் யூ டோன்ட் ஆக்சுவலி யூஸ் ஸ்கெட்சஸ். சரியா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே, உங்களுக்கு இப்போ மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு தெரியும் இல்லையா? ஸோ இந்த மார்க் டிஸ்ட்ரிபியூஷனை மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அழகாக எல்லாத்தையும் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த ப்ராக்டிகல்ஸ் ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது. இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி ஈஸி தான். சரியா? நீங்கள் அழகாக போய் உள்ளே போய் தைரியமாக செஞ்சுட்டு வந்துடலாம். ஃபார்முலாஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ரொசீஜரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ தட் ஏதாவது மறந்துடுச்சுன்னா கூட யூ குட் ரைட் இட் இன் யோர் ஓன் வேர்ட்ஸ். இட் டசன்ட் மேட்டர், உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். சரியா? டயக்ராம்ஸை அழகாக பார்த்து வச்சுக்கோங்க. டயக்ராமாக அழகாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்பிள் திங்ஸ், டேபிளில் வேல்யூஸ்லாம் என்டர் பண்ணும்போது அதோட யூனிட்டை மென்ஷன் பண்ணுறது, ஓகே, இந்த மாதிரி சிம்பிள் திங்ஸ் தான் நமக்கு ப்ராக்டிகல்ஸில் மார்க்கை கெயின் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் அழகாக பண்ணுறீங்க அப்படின்னா 15 மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். சரியா? இன்னொரு விஷயம், உங்களுக்கு ப்ராக்டிகல்ஸில் இருக்கிற எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கும் நம்ம ஃபார்முலாஸை குவிக்காக ரிவைஸ் பண்ணுற மாதிரியும் நான் ஒரு வீடியோ உங்களுக்காக இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். சரியா? ஸோ அதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபார்முலா வீடியோஸும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ யூ டோன்ட் நீட் டு worry. ஓகே, இப்போ நான் சொன்ன விஷயங்களை ஆனால் அழகாக மைண்டில் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நாளைக்கு ஓகே, நாளையிலேருந்து ப்ராக்டிகல்ஸில் அழகாக போய் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். சூப்பராக நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then, goodbye.